Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ஸ்வீட் பார் நல்லா இருக்குல்ல? வைங்க. செம்ம விருந்து இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு. வாங்க வாங்க உட்காருங்க. அத்தை, வாங்கம்மா, வாங்க அத்தை, வாங்க, உட்காருங்க வாங்க. அத்தை. நாங்க இங்கே உட்காருங்கம்மா. உட்காந்துக்கிறோம் அத்தை. வாமா மல்லி. விஜய் வா. இதோ வரமா. வா, எல்லாரும் வந்தாச்சு. மல்லியோட பெரியம்மாவை கூட்டிட்டு வா. பாப்பா விஜய். வந்துட்டோமா. வாங்கம்மா அன்னபூர்ணி அம்மா. வாங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க. வித்யா மேடம், இவங்க எல்லாம் சாப்பிடட்டுமே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கீங்க, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீங்க முதல்ல உட்காருங்க. மாப்பிள்ளை பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல, விஜய் உட்காருப்பா. ஓகேப்பா. மல்லி நீயும் உட்காருமா. உட்காரு. என்னாச்சு? என்ன ஆச்சா? நல்லா கேக்குற. இவ கூட உட்காந்து நாங்க சாப்பிடணுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசுறனா? இப்படி நல்லா வெண்ணெய தேன்ல குழைச்சு நடு நாக்கல வைக்கிற மாதிரி பேசுறியே. இவ்வளோ நேரம் விஜய் என்ன கேவலப்படுத்தினானே, நீ ஏதாவது கேட்டியா? இப்ப கேக்குற? மல்லி, நீ உட்கார். உன்னை உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. ஐயோ, பாத்தியா பாத்தியா, இம்பிட்டு சொல்றேன் உட்கார வைக்கிறானாமா. இவ குடும்பம் என்ன, எங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன? நீ என்னடானா இவ கூட எல்லாம் சரிக்கு சமமா உக்காந்து சாப்பிடணுங்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் நாங்க தரம் தாழ்ந்து போகல. ஐயா மாப்பிள்ள சாமி, அத்தை, சொல்லுங்க அத்தை. தனியா சொல்லணுமோ? இல்ல அத்தை. சாப்பிடுற விஷயத்துல ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. இவ கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். அப்படி சேர்ந்துதான் சாப்பிடணும்னா அப்படி ஒரு மானங்கெட்ட சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தர்மம் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். வெயிட் 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 வெயிட், இங்க 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 எங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. காஞ்சு விழுந்துச்சான் தாழம்பூவு, கேவலப்படுத்துச்சான் வேப்பம்பூவுங்கிற மாதிரி கசப்பா பேசுறீங்க. சரி, ஏதோ பெரியவங்க கோவத்துல பேசுறீங்கன்னு கொஞ்சம் விட்டா நீங்க பாட்டுக்கு நீளமா பேசிக்கிட்டே போறீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்க குடும்பம் ஒண்ணும் சாதாரண குடும்பம் இல்லைங்க. எங்க பேரை சொன்னா ஊரே அப்படி எந்திரிச்சு நிக்கும். ஏன் உங்க ஊர்ல உட்கார திண்டு நான் களி இதெல்லாம் இல்லையோ? ஹலோ, ஆ. இந்த நக்கல் விக்கலெல்லாம் பேசுறது வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே வகுந்துருவேன். வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க, இல்லாட்டி நானும் பேச வேண்டி இருக்கும். அது என்னன்னு பாக்குறீங்களா? Give respect and take respect. என்னது? இங்கிலீஷ் தெரியாது போல இருக்குது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஓ, சித்தி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கங்க. உங்களுக்கு அவங்க கூட சாப்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க தாராளமா இங்க இருந்து போங்க. நீங்க சாப்பிடல, நீங்க யாருமே அழல, புரியுதா? ஆனா அதை விட்டுட்டு இங்க கௌரவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க அவங்க கிட்ட. விஜய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க நம்ம சித்திடா. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணிருந்தா அவங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க கேளுங்க சித்தி. எப்படி எப்படி மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்கணும்? ஊரு பேரு தெரியாத 4 சாதி சனம் இல்லாத இந்த கும்பல் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி மானம் கெட்டுதான் இந்த வீட்டுல கை நினைக்கணும்னா அப்படி ஒரு சாப்பாடு ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். அடாடாடாடாடா, ஆளுக்கு ஆள் கோவப்பட்டுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பொறுமையா தான் விட்டு கொடுத்து போகல. யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம். வந்தவங்க முதல்ல சாப்பிடட்டும், வீட்டுக்காரங்க அப்புறம் சாப்பிடுவோம். சரிதானே? இவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து எங்களால சாப்பிட முடியாது. போடி. வாங்க. நீங்க அப்புறம் உட்காருங்க. மட்டும் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்லங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க.
என்ன ஒன்றும் இல்லை அத்தை. தேங்க்ஸ் எதுக்கு எங்களுக்காக பேசினதுக்கு. வந்ததுல இருந்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். அவங்க பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ என்னப்பா நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அதுக்கு நீங்க தான் மன்னிக்கணும். அது பரவாயில்ல. இருக்கிற எல்லாத்தையும் இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போவாங்க போல இருக்கே. மிச்சம் மீதி ஏதாவது இருக்குமா? மல்லி, சாப்பாடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மேடம். மல்லி பொரியல், மல்லிக்கு பொரியல், மல்லிக்கு அப்பளம், இதோ வைக்கிறேன். மல்லிக்கு அப்பளம் போட சொன்னேன். இந்த சாப்பிடு. வெண்பா அம்மா சொல்லு வெண்பா. எனக்கு சாப்பாடு நீங்க ஊட்டி விடுங்க. ஏன் வெண்பா, நான் வேணா ஊட்டி விடுவா? இல்ல எனக்கு அம்மா தான் ஊட்டணும். செல்லகுட்டி, நான் விட்டுட்டுமா? டாடா நோ, அம்மா தான் ஊட்டணும். சரி சரி, வெண்பா குட்டிக்கு நானே ஊட்டி விடுறேன். ஆஹா. அம்மா டாடாவுக்கு என்ன என்ன சொன்ன? டாடாவுக்கு ஊட்டுங்கம்மா. நீங்க நான் டாடா எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே? என் ஃப்ரெண்டு யாழ்னி இருக்கால, அவளோட மம்மி டாடி மொட்டை மாடியில உட்காந்து மாத்தி மாத்தி ஊத்திப்பாங்களாம். வெண்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன விளையாடுறீங்களா? அம்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க. அன்னைக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் மேரேஜுக்கு போனப்ப அந்த புது ஆண்டி அங்கிளுக்கு ஊட்டினாங்கல்ல, இப்ப மொத்தம் எல்லாரும் கிளாப் பண்ணி போட்டோலாம் எடுத்தீங்க. அம்மா ஊட்டுங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்காக. ப்ளீஸ்மா எனக்காக